முஸ்லிம் வரம் பார்க்க தற்போது இணையதளத்தில் பதிவு செய்யலாம். www.kathijanikah.com. மொபைல் நம்பர் 9566065113. வாட்ஸ்அப் மற்றும் போட்டிம் இதே நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வசிப்பவர்கள் நேரடியாக போட்டிமில் பதிவு செய்யலாம். வெளிநாடு வாழ் முஸ்லிம்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்து தரப்படும் முஸ்லிம்களால் முஸ்லிம்களுக்கு நடத்தப்படும் நிறுவனம். இந்திய திருநாட்டை கட்டமைத்த தலைவர்கள் இது ஒரு குடியரசாக அமைய வேண்டும் என்பதற்காக உலகத்திலேயே மிகச்சிறந்த அரசியல் சாசன சட்டம் ஒன்றை வகுத்து தந்தார்கள். இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று உறுதியளிக்கப்பட்டு அதற்காக இந்த நாட்டை எப்படி கட்டியமைக்க வேண்டும் என்று திட்டமிடும் பொழுது சட்டத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு ஒன்று இருக்க வேண்டும். அதற்காக பாராளுமன்றம், நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை நடத்தி காட்டுவதற்காக வேண்டிய ஒரு அமைப்பு இருக்க வேண்டும். அதற்காக நிர்வாகத்துறை, அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த இரண்டிலும் ஏதேனும் தவறு வரும் பட்சத்தில் அதை சீர்திருத்துவதற்காக வேண்டிய ஒரு துறை இருக்க வேண்டும். அது நீதித்துறை. இவைகளெல்லாம் தவறிழைத்து விட்டால் தட்டி கேட்பதற்காக வேண்டி ஒரு துறை இருக்க வேண்டும். அதுதான் ஊடகத்துறை என்று ஜனநாயகத்தினுடைய தூண்களை வரையறை செய்து ஒரு ஜனநாயக நாடு இப்படி இருக்க வேண்டும் என்பதாக கட்டமைத்து விட்டு இந்த நாட்டை சரியான வழியில் நடத்துமாறு அறிவுறுத்தி சென்றார்கள். இப்படிப்பட்ட நாட்டுக்குத்தான் தேர்தல், இவ்வாறான ஒரு நாட்டுக்குத்தான் தேர்தல் அறிக்கைகள். இப்படிப்பட்ட ஒரு நாடு உருவாக வேண்டும், அதில்தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பதற்காக வேண்டிதான் இத்தனை பெரிய கட்டமைப்பு. சமீபத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னுடைய தெளிவான திட்டத்தை சொல்லி முடித்துவிட்டார். நேரு கட்டமைத்த சோசலிச இந்தியா ஒரு பெரும் சுமையை இந்த நாட்டிற்கு கொடுத்திருக்கின்றது. எனவே சோசலிச சித்தாந்தத்திலிருந்து நாங்கள் வெளியேறி வேறொன்றை கட்டமைப்பதற்காக வேண்டி முனைந்து அதை திட்டமிட்டு செயலாற்றி வருகின்றோம். அதன் அடிப்படையில் தான் இந்தியாவிலே நடக்கின்ற பல்வேறு காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன. இதற்காக வேண்டி இவர்கள் திட்டமிட்ட 100 வருட இலக்கை இப்பொழுது அவர்கள் அடைந்திருப்பதாக நினைத்து அதை நோக்கிய பயணத்திலே வெற்றி கண்டிருப்பதாக சொல்கின்றார்கள். நாம் ஒரு இஸ்லாமிய முஸ்லிம்களை முன்னிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்ற அடிப்படையில் மிக தெளிவாக ஒரு தேர்தல் அறிக்கையை இவ்வளவு தூரம் வெளிப்படுத்தி அதை அரசியல் கட்சிகளிடத்திலே கொண்டு போய் சேர்த்து திட்டமிட்டு இதற்காக பணி செய்ய வேண்டும் என்று இப்பதான் வந்திருக்கிறோம். அவன் முடிச்சிட்டான். எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கு. சைஃபுல்லா ஹாலித் பேக் நத்வி இந்தியா முழுவதிலும் சுற்றுப்பயணம் செய்து வருகின்றார். முஸ்லிம் மஹல்லாக்களிலே ஒரு சிறந்த கட்டமைப்பு கொண்ட அடிப்படை கல்வி நிலையத்தை நீங்கள் அமையுங்கள். எலிமெண்டரி ஸ்கூல், தொடக்க பள்ளியை நீங்கள் ஆரம்பியுங்கள் என்று சொல்லுகின்றார். அவன் கல்வி கற்பதற்கே மூடு விழா நடத்திவிட்டு மிக தெளிவாக புதிய கல்விக் கொள்கையை வகுத்து அதை அமல்படுத்த தொடங்கிவிட்டார். இந்த நிலைமையில் சிலருக்கு ஒரு யோசனை வரக்கூடும். இவ்வளவெல்லாம் திட்டமிட்டு நம்மை நசுக்குவதற்காக வேண்டி முற்பட்டவர்கள் ஏறத்தாழ நம்மை முற்றிலும் சிதைப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். இந்த நேரத்தில் நாம் இதை எடுத்திருக்கின்றோமே என்பதாக சிலர் நினைக்கலாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், குல் ஜா அல் ஹக் வ ஸஹகல் பாத்தில். நீங்க பெருசா வேலையெல்லாம் செய்யணும்னா சொல்லல,
நீங்கள் முன்வாருங்கள், நான் வெற்றியை தருகிறேன். முன்வர தான் சொல்றான். இவன் 100 வருடம் இல்லை, 1000 வருடங்கள் வேண்டுமானாலும் திட்டமிடட்டும். நாம் சரியான திசையை நோக்கி நகர்ந்தால் நிச்சயமாக இவர்கள் ஒரு சில நிமிடங்களில் இவர்களை அழித்து விடலாம் இன்ஷா அல்லாஹ். அதற்குரிய தெளிவான திட்டமிடுதலை தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இப்பொழுது முன்னெடுத்திருக்கின்றது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏறத்தாழ 34 விதமான கோரிக்கைகள். எனக்கு முன்னால் பேசிய தோழர் சொன்னதை போன்று எங்களை நீங்கள் அந்த வழக்குகளில் இருந்து விடுதலை செய்யுங்கள், இதற்கு மேல் இப்படிப்பட்ட கருப்பு சட்டங்களை போடாதீர்கள், அரசியல் பணிகளிலே எங்களுக்கு பிரதிநிதித்துவம் தாருங்கள், முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள், 7 தமிழர்களையும் விடுதலை செய்யுங்கள், இவைகளெல்லாம் நம்முடைய கோரிக்கைகள். அதற்கு மேல் ஹிட்லர் தன்னுடைய நாசிச கொள்கையை மக்கள் எப்படி ஏற்றார்கள் என்பதை பற்றி சொல்லும் பொழுது முதலில் நான் கல்வி திட்டத்திலே மாறுதலை கொண்டு வந்தேன், மக்கள் என்னை நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சிறிய பிள்ளைகளிடத்திலே கொடுக்கப்படக்கூடிய அந்த கல்வியின் மூலமாக ஒரு நாஜி கொள்கை ஜெர்மனி முழுவதும் கட்டமைக்கப்பட்டது. இங்கே அதற்கான கோரிக்கை இருக்கின்றது. தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். நிலை என்ன தெரியுமா? தமிழகத்தை பொறுத்தவரை முழு இந்தியாவையும் நாம் ஒரு பக்கம் வைத்து விடுவோம். தமிழகத்தை பொறுத்த அளவில் அரசு நிதி உதவியுடன் செயல்படக்கூடிய இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள் இந்த வருட முடிந்து அடுத்த வருடம் திறக்கும் பொழுது 100 பள்ளிகளை மூடி விடுவதற்கு தமிழக அரசு முடிவு செய்து அரசாணை பிறப்பித்து விட்டது. ஜிஓ பாஸ் பண்ணிடுச்சு. வரக்கூடிய ஆண்டில் முஸ்லிம்கள் படிக்கக்கூடிய 100 பள்ளிகள் இழுத்து மூடப்பட இருக்கின்றது. முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளிக்கூடங்கள் ஏறத்தாழ தமிழகத்திலே 534 பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. இதில் திட்டமிடப்பட்டு கட்டியமைக்கப்பட்ட மிகவும் தேர்ச்சியை வெளியில் காட்டிக் கொண்டிருந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஏறத்தாழ இழுத்து மூடப்படும் நிலையில் இருக்கிறது. இதற்கு மேலும் இப்பொழுது வரக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை, அதை சற்று விரிவாகவே இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்தியாவினுடைய வரலாற்றுக்கு ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த வேதகால கல்வி, வேத காலத்திலிருந்து அவர்கள் கல்வியை கொண்டு வருவேன் என்றுதான் ஆரம்பிக்கின்றார்கள். பௌத்த காலத்தை எடுத்து விடுவார்கள், முகலாயர்களுடைய காலம் எடுக்கப்பட்டுவிடும், சமணர்கள் ஆண்ட காலம் எடுக்கப்பட்டுவிடும், பிரிட்டிஷார்களுடைய காலம் எடுக்கப்பட்டுவிடும். இந்த 3 நிலைகளிலும் குறிப்பாக முகலாயர்கள் ஆண்ட ஏறத்தாழ முகமது பின் காசிம் இந்த நாட்டில் அடியெடுத்து வைத்த அந்த காலத்திலிருந்து முகலாய சக்கரவர்த்திகள், மன்னர் ஜாஃபர் பாதுஷா ஜாஃபர் அவர்கள் இந்த மண்ணை விட்டு துரத்தி அடிக்கப்பட்ட காலம் வரையிலும் உள்ள எல்லா விதமான சரித்திரங்களும் NHRC தேசிய மனித வள மேம்பாட்டுத் துறையினுடைய கீழ் இயங்கும் கல்வி துறையிலிருந்து முற்றிலுமாக எடுக்கப்பட்டு விட்டது. இனி அது பாடத்திட்டத்திலே வராது. இந்த நாட்டை முஸ்லிம்கள் ஆண்டார்கள் என்பது இருக்காது. முஸ்லிம்களுடைய ஆட்சி இந்த நாட்டிற்கு என்னென்ன கொடுத்தது என்பது இருக்காது. எனவே இது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை இங்கு இடம்பெற்றிருக்கின்றது. இப்படியாக ஒவ்வொரு கோரிக்கைக்கு பின்னாலும் ஒரு மிக பெரும் சரித்திரம் இருக்கிறது. இதில் குறிப்பாக முஸ்லிம்களினுடைய கோரிக்கைகள் சில இருக்கின்றன. அதில் ஒன்று, வக்ஃபு வாரியம் சீரமைக்கப்பட வேண்டும். இதுக்கு வாயாலையும் சிரிக்கணும், எல்லாத்துலையும் சிரிக்கணும். இந்தியாவிலேயே சீரமைக்க முடியாத ஒரு இடம் இருக்கின்றது என்றால் அதுதான். இந்த நாட்டில் வக்ஃபு சொத்துக்களை மட்டும் சரியாக பராமரித்து விட்டால் இந்த நாட்டின் முஸ்லிம்கள் அவர்களுடைய கல்வி பொருளாதாரத்திலே யாரையும் சார்ந்து நிற்காமல் வாழ முடியும்.
இந்தியன் ரயில்வேக்கு பிறகு அதிகமான சொத்துள்ள ஒரே ஒரு வாரியம் வக்ஃப் வாரியம் தான், வக்ஃப் சொத்துக்கள் தான். பரிதாபகரமான நிலை என்னவென்றால், தமிழகத்தினுடைய சேர்மேன்ல இருந்து சென்ட்ரல் போர்டில் இருக்கிற சேர்மேன் வரைக்கும் எல்லாருமே கொள்ளையர். இவர்களுக்காக வேண்டிதான் அங்கு சிஇஓக்கள் போடப்படுகின்றார்கள், இவர்களுக்காக வேண்டிதான் அங்கு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் எப்படி விற்று மீதி கமிஷனை இவர்களுக்கு பிரித்து கொடுப்பது என்பதுதான் வக்ஃப் போர்டில் நடக்கக்கூடிய மீட்டிங். இதை எங்கு போய் சீரமைக்கிறது? இதை எப்படி சரி செய்யறது? முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் பிரச்சனை கபிரஸ்தான் பிரச்சனை. இறப்புகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன. அரசாங்கத்தினுடைய தரப்பிலிருந்து முஸ்லிம்களுக்கு அடக்குவதற்காக வேண்டி உள்ள இடம் இல்லை. ராயப்பேட்டையில தோண்டுனா அங்க ஏற்கனவே எலும்புகள் இருக்குது, எலும்பை வெளியெடுத்து வச்சுட்டு ஜனாசாவை அடக்கிட்டு கொஞ்சம் மண்ணை போட்டு அதுக்கு பிறகு மீதி எலும்புகளை போட்டு அடக்க வேண்டியது இருக்கு. அரசு இதில் மெத்தன போக்கை கடைபிடிக்கின்றது. முஸ்லிம்களுக்காக வேண்டி தனியான கபரஸ்தான்களை கொடுப்பதற்கு மறுக்கின்றது. அதுபோல முஸ்லிம் வழிபாட்டு இடங்கள் கட்டப்படுவதிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மிக பெரும் அநீதி. பள்ளிவாசல்ங்கிற பேர்ல, மஸ்ஜிதுங்கிற பேர்ல நீங்க ஒரு பில்டிங்க்கு அப்ரூவலே வாங்க முடியாது. 1972 போட்ட சட்டத்தை எடுத்துட்டு வந்து எம்ஜிஆருடைய பீரியட்ல ரொம்ப உறுதிப்படுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி தமிழகத்திலே மஸ்ஜிதுகள் புதிதாக உருவாகக்கூடிய வாய்ப்புகளே இல்லாமல் செய்துவிட்டார்கள். ரொம்ப பெரிய போராட்டம் நடத்தணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய வக்ஃப் பள்ளியை கட்ட வேண்டும் என்றாலும் கூட கலெக்டர்கிட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு வரணும். அவர் அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் இங்க பள்ளியை, நம்ம பள்ளி அதை நாங்க பராமரிக்கணும் அப்படின்னா கலெக்டர் நம்மளுக்கு உத்தரவு கொடுக்கணும். உத்தரப்பிரதேசத்தில் இப்படி ஒரு சட்டம் இருந்தது. ஒரு பூட்டு மாற்ற வேண்டும் என்றால் கூட போய் கலெக்டர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வரணும். கல்யாண் சிங்குடைய ஆட்சியில் போட்டாங்க. மிகப்பெரிய போராட்டம் எடுத்து அதற்கு பிறகு அந்த சட்டம் நீக்கப்பட்டது. தமிழகத்திலும் அந்த சட்டம் இருக்கிறது. சமீபத்தில் தான் கேரளா அந்த சட்டத்தை ரத்து செய்து விட்டது. கேரளாவில் இப்ப தாராளமாக கலெக்டர்கிட்ட போய் கையெழுத்து வாங்க வேண்டியதில்லை, பர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை. உள்ளாட்சி அமைப்புகளே அதை பாஸ் பண்ணி அவங்க அங்க பள்ளி வாசல் கட்டிக்கிடலாம். இவைகளெல்லாம் இதிலே கோரிக்கைகளாக வைக்கப்பட்டிருக்கின்றன. அத்தனை முஸ்லிம்கள் சார்ந்த அத்தனை கோரிக்கைகளும் கண்ணீர் கோரிக்கைகள். இதிலே குறிப்பாக நான் ஒன்றை பார்த்தேன். முஸ்லிம்கள் பெரும்பாலானோர் வசிக்கக்கூடிய, அடர்த்தியாக வசிக்கக்கூடிய ஊர்களிலே உள்கட்டமைப்புகள் சிதைந்து போய் கிடக்கிறது. வளர்ச்சிக்கு அங்கு இடம் கிடையாது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, எல்லா பள்ளிக்கூடங்களையும் மாநில அரசினுடைய பள்ளி கல்வி ஆணையம் ஒரு இயக்குநரகத்திலிருந்து நேரடியாக ஒருவரை அனுப்பி சூப்பர்வைசிங் பண்ணணும். அதை கண்காணிக்க வேண்டும். ஒழுங்காக நடக்குதா, எத்தனை மாணவர்கள் சேர்க்கை இருக்கின்றது, தேர்ச்சி விகிதம் எப்படி இருக்கிறது, கட்டுமானங்கள் சரியாக இருக்கின்றதா என்று. முஸ்லிம்களினுடைய பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை இவர்கள் என்ன ஏதுன்னு கேட்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா? இப்படியே நம்ம கேட்காம அது சீக்கிரமா சிதிலமடைந்து நாசமா போய் இழுத்து மூடட்டும். அதே போலதான் முஸ்லிம்களினுடைய பகுதிகள், நகரங்களிலே இவர்கள் சாலை வசதிகள் சரியாக போடுவதில்லை, சாக்கடை வசதிகள் சரியாக இருப்பதில்லை. இன்னும் சொல்ல போனால் நமக்கு நாமே தீங்கிழைத்துக் கொள்கின்றோம். நம்முடைய தெருக்களை நாம் கூட சரியாக வைப்பதில்லை. நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. சென்னையினுடைய முஸ்லிம்கள் வாழக்கூடிய சில தெருக்களிலே பைக்கில் கூட போக முடியாது. அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வரணும்னாலோ ஒரு ஆட்டோ வரணும்னாலோ எப்படி வரும்? தெருக்கள் ஆக்கிரமித்து கட்டப்பட்டு இருக்கின்றன. அவங்க உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஒரு பார்ப்பனர்கள் வரக்கூடிய இடங்களிலே அவர்கள் இப்படி செய்து விட்டால் உடனடியாக கார்ப்பரேஷன் இடிச்சிருவான். இங்க அப்படி செய்ய மாட்டாங்க. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவங்க நம்மள ஒண்ணும் செய்யறதில்லை, விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ நாசமா போனா விட்டுக்கிட்டு இருக்கான். உங்களுடைய ஆரோக்கியம் கெட வேண்டும், நீ வாழக்கூடிய சூழல் கெட்டு போக வேண்டும் என்றுதான் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய எந்த பகுதிகளை வேண்டுமானாலும் நீங்கள் பாருங்கள். திருவல்லிக்கேணி, புதுப்பேட்டை, ஜாம்பஜாரு, இந்த பக்கம் வண்ணாரப்பேட்டை, தெருக்கு உள்ள போயிட்டு வர முடியாது. நாத்தம், தெருவினுடைய முனையிலேயே குப்பை தொட்டி, சரியாக அதை எடுக்க மாட்டாங்க.
இதை எல்லாவற்றுக்கும் மேலாக இதை எதிர்த்து கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற சூழலும் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது ஓரளவிற்கு இயக்கங்களின் மூலமாக அவைகள் தட்டி கேட்கப்படுகின்றன என்ற நிலை வந்திருக்கின்றது. இதுவும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மீதி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அவைகளை எல்லாம் தொட்டுக்கொள்ள ஆசைப்படவில்லை. இவைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்து ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். முஸ்லிம்கள் திருமணங்களை மீண்டும் பதிவு செய்ததில் விலக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது. இதனால இஸ்லாமிய சமுதாயம் ரொம்ப கஷ்டப்படுது. எங்களிடத்திலே வந்த சுமார் 2 வருடங்களுக்கு இடையில் வந்த கேஸ் மட்டும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் 1000 பெண்கள் இருக்கின்றார்கள். குழந்தைகளோடு 1000 பெண்கள். இவர்களுடைய வாழ்வு பிறகு என்ன ஆகும்? சில பேருக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, தூக்கி எறிஞ்சிட்டாங்க, அவங்கள நடுத்தரவுக்கு குழந்தையோட வந்துட்டாங்க. இப்ப எங்க போறதுன்னு வந்து கேட்கிறாங்க. யார் என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரு ஆணை விட ஒரு பெண்ணினுடைய நிலை எவ்வளவு கவலைக்குரியதாக இங்கே மாறுகிறது. திருமணம் முடிக்கும் பொழுதும் நமக்கு இடர்பாடு, திருமணத்திலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகும் இடர்பாடு. 2 நேரங்களிலும் நெருக்கடியான சூழ்நிலையை இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. எனவேதான் நான் சொன்னேன், இந்த ஒவ்வொரு கோரிக்கைக்கு பிறகும் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கண்ணீர் கதைகள் இருக்கின்றன. அவைகளை எல்லாம் கோரிக்கைகளாக நீங்கள் வைத்தது மட்டுமல்ல, இந்த கோரிக்கைகளை இந்த சமூகமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆட்சியாளர்கள் அடுத்து சமூகம் இதிலே சிந்தித்து பார்ப்பதற்கு நிறைய படிப்பினைகள் இருக்கின்றது. இதை நீங்கள் இன்னும் பரவலாக்குங்கள், இந்த சிந்தனையை பரவலாக்குங்கள், மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்லுங்கள், மக்களினுடைய உள்ளங்களிலே இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேருங்கள். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக விரைவில் இதற்காக வேண்டியுள்ள விடிவை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துவான். ஆட்சியாளர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியவைகளை நாமும் உங்களோடு ஒருங்கிணைந்து செய்கின்றோம் என்ற உறுதியோடு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.